ஓகே மக்களே, மக்கள்லாம் சொன்னா வழியாவது, மக்களே சொன்ன வழியாவது, சொன்ன வழியாவது, தோழர்களே தோழர்கள் சொன்ன கட்சியில் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது எதுவுமே சொல்லாமல் ஆரம்பிக்கிறது நம்ம நல்லது. மக்களாக பார்த்து கொடுப்பாங்க. ஏன்னா ஒன்று கபீர் குபா கபீர் அது சேர்த்து போட்டு ஒரு பேர் ரெடி பண்ணி போட்டு விடுவோம். ஓகே. ஸோ இந்த மூஞ்சி இருக்குதுல்ல, இந்த மூஞ்சி பேர் சூர்யா, என் மூஞ்சி பாருங்க சசிகுமார். ஆமாம், 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அப்புறமா தான் தெரிஞ்சுது அது ஒரு வீடியோ எடுக்கிறது சேலஞ்சாகவே இருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி. அதனால தான் இப்போ வந்து இந்த நெட்டில் போட்டு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் லேப்டாப்பு, அது வீடியோ, அதுவும் நாங்கள் யூடியூப்பில் தான் பார்க்குறோம். அது யூடியூப்பில் தான் பார்க்குறோம். ஸோ சூர்யா சொல்கிறா, ஆமாம் நீ சேனல் ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் ஓப்பன் மூடி போயிட்டு டிவிஆருக்கு போனோம். ஆனால் இது பண்ணுமா, அந்த கிளிப்பிங்ஸ் நான் லேட்டராக ஆட் பண்ணுறேன். ஆமாம் பாருங்க. ஹாய் மகன், உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இருக்கு. ஆரோ ஹப் வந்தாச்சு, வாங்க போகலாம். ஹாய் ஹலோ மக்களே, மக்கள் சொல்லாமாடா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க. தோழர்கள், சுத்தமாக நண்பர்கள் ஏற்கனவே ஏமாத்திட்டு போகிறாங்க. சரி, வேற என்னதான் சொல்றது? ஸ்டார்டிங் ஆரம்பிக்கணும். கமெண்ட்ல அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே என்ன சொல்லுவாங்க? அசிசியமா சொல்லுவாங்களா? அதை வந்து நம்ம எடிட் பண்ணி நல்ல நேமா நம்மளே வச்சுக்கலாம். எப்படி அந்த கம்பி கும்பா அந்த மாதிரியா? போன வீடியோ நல்லா பண்ணேன். நீங்க கொஞ்சம் பெரிய கோளாறு பண்ணதுனால அதை நம்ம வந்து எடிட்டிங்ல நம்ம அதை போட்டு உங்களுக்கு புரிய வைக்கலாம். ஓகேண்ணா, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ நம்ம சேலஞ்சாக வீடியோலாம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டோம். வீடியோ எடுக்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதனால் ஏன் நம்ம யூடியூப்பை பார்த்து கூட பண்ணலாம்னு நம்ம நினைச்சோம். அதுவும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? எந்த பிளானும் இல்லைடா. சரி, நாங்கள் நிறைய ஐடியா ட்ரை பண்ணோம், ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஐடியாஸ்லாம் பார்த்தோம், அதுவே யூடியூப்பில் தான் பார்த்தோம். ஆமாம், நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் சரி ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சைதாபாத் மெட்ரோலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே பிவிஆர் அந்த மால்லாம் இருக்கலாம், அதை பார்த்துடலாம். கையில் 200 ரூபாய் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம எவ்வளோ நாங்கள் வீடியோ எடுக்கும்போது அவங்க பேச டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஸோ நான் ஆன் சொன்னாலே அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. யாரையும் அதில் மெட்ரோவில் ஒரு லேடி தான். ஸோ 200 ரூபா வச்சு சொகுசாக போகிறது வரையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ட்ரெயின் வந்துச்சு, நான் ஒப்புக்கலாம். ஓகே, நம்ம ட்ரெயின் ஏற போகிறோம், வாங்க என்ஜாய் பண்ணலாம். 200 ரூபாயில் பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பேல டவுசர் தூக்கிட்டு சொல்லுவா, டவுசர் ஆகிட்டு சொல்லுவா. ஹாய், நம்ம இப்போ டிவிஆர் வந்திருக்கோம். உள்ள நம்ம டூர் போகும்போது தான் தெரியும் அது உள்ள என்னென்ன இருக்கு இல்லைன்னு. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. வாங்க 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 கூட வாங்க. வாங்க டாடா. கேமராமேன் நேம் வந்து சசிகுமார். ஸோ இன்னைக்கு எங்கே வந்துருக்குன்னா திருப்பியும் பிவிஆர் தான் வந்துருக்குறோம். ஆமாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம ஃபெயிலு. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் கிடையாது, நம்மளுக்கு எல்லாம் அட்டெம்ப்ட் தான். அதை சேலஞ்சாக பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. சரி வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வீடியோவில் ஒன்றும் இருக்காது, கிரிஞ்சாக தான் இருக்கும். கிரிஞ்சு தற்கொலைஸ் நிறையா இருப்பாங்க. ஸோ அது யாரும் இல்லை, நாங்கள் தான். மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் தற்கொலையாக தெரியும், உங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் ஒரு நல்ல மனசுங்க தெரியும். அப்படின்னு தான் லைக் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஒரு வழியாக டிவிஆர் வந்துட்டோம். நான் ஏன் அங்கே பார்த்தேன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் மனப்படம் ஆகாது, அதனால் திரும்பி பார்த்து படிக்கிறேன். அது இன்னொரு பேராக இருக்குது, ஆரோ ஹப். கரெக்டு தானே? ஆரோ. ஓகே, இப்போ கேமராக்கு அந்த பக்கம் சசி அண்ணன். கேமராமேனை பற்றி சொல்லணும்னா ஒரு கேமரா எடுக்கிறாங்க தான் பேர். பட் அவர் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால அவர் கேமராமேனை ப்ரமோட் பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்கள் டீமில்.
டீமில் வேறு யாரும் இல்லை, நானும் சசிகுமார் அவர் மட்டும்தான். ஸோ சசிகுமார் பேர் வச்சனால அவர் கேமராமேன் போட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு தான் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, அதனால போட்டிருக்கோம். ஓ அப்படியா விஷயம். சரி ஓகே சூர்யா வந்தாச்சு ஏர்போர்ட்டு. நான் சொன்ன சசிகுமார் அவர் இவரு தான். ஆமா க்யூட்டாக இருப்பாரு. நீங்கள் வீடியோ பார்க்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, மற்றபடி வேறு எதுவும் பார்க்காதீங்க. ஆமாம் ஏன்னா ஃபுல் ஃப்ரேம் மறைக்கிட்டு அவர் ஒரு ஆளே போதும். ஆமாம் நாங்கள் ஸ்லோவாக நடக்கிறோம், எதனால வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு இன்னொரு வாட்டி கனெக்ஷன் கொடுக்குறோம். ஓகே ஸோ எங்களுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் வீடியோ. எல்லா லைஃப்லேயும் வந்து ஒரு தம்பின்ற கேரக்டர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தத்ரமாக இருக்கும். அண்ணன் அண்ணன்னு உயிரை கொடுக்குற மாதிரி ஒரு அண்ணன் இல்லைனாலும் சசி அண்ணன்னு ஒருத்தர் கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காரு. ஆனால் செலவு மட்டும் பண்ண மாட்டாரு. ஓகே நம்மளே காட்டிட்டு இருக்கக்கூடாது சூர்யா. நம்ம கொஞ்சம் கிட்ட போயிட்டோம். ஆனால் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா கேமரா திரும்பி காட்ட முடியாது. ஆனால் இவர் காட்ட முடியாது 2 வாட்டி காமிச்சாரு. நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், திரும்ப முடியல. அதனால ஒரே நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா சன்சிட்டி இருப்போம். இங்க இருக்க ஷாப்பை மட்டும் பாருங்க, யாருக்கு பார்க்காதீங்க. ஓகேங்களா? நாங்களும் அதே மாதிரி நிறைய பெருசாக காட்ட மாட்டோம், ஷாப்பை மட்டும் தான் காட்டுவோம். நமக்கு ஆப்போசிட்டில் இந்தியா ஜெர்சி T20 நடக்கிற வரைக்கும் தான் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் மாறிடும். நீ செம்ம காலியாக இருக்குண்ணா. நம்ம எலிவேட்டரில் இருப்போம். இது எலிவேட்டரா எலிவேட்டரான்னு தெரில, பேர் வேறு வாயில் நுழைய மாட்டேங்குது. நம்ம டிவியில் வந்துட்டோம். நாங்கள் ஒரு வேளை சொல்கிறோம்ல, அது வேறு காரணம் இல்லை. நாங்கள் வீடியோ எடுத்துன்னு வரதான் ஒரு காரணமே. ஏன்னா உள்ள ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, வீடியோ எடுத்துன்னு உள்ள வரதான் பெரிய விஷயம். இங்கே இருக்குது அடிடாஸு. அதாவது 50% ஆஃபர் போட்டுருக்காங்க. யாருக்கு என்ன வேணாலும் வாங்குங்க. ஆனால் 50%ன்றதுனால 1000 ரூபாய் 500 கம்மி பண்ண மாட்டாங்கன்னு இல்லை, ரேட்டு 1000 ரூபாய் மேலே தான் இருக்கும். 50% வாங்க மேலே போகலாமா? வாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன் பேர். அது சன்சிட்டி பேர் இல்லை, லைவ் என்டர்டைன்மெண்ட். அது லாஸ்ட் பேர் மட்டும் அண்ணன் கேட்டுங்க. டெஸ்டினேஷன். இருங்க சொல்ல. டெஸ்டினேஷன். அவரே ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி தான் இருக்காரு. நம்ம பாதி கூட மேலே விடுங்க, அது என்ன இருக்குது. உங்களே சொல்லல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இங்கே நிறைய இடம் ஸ்பேஸ் இருக்குது. யாருக்குன்னா மளிகை கடை, கிராசரிஸ், கிராசரிஸ் வேணும், மளிகை கடை, துணி கடை என்ன வைக்கணும்னா என் பின்னாடி பார்த்தீங்கன்னா கலர் போர்டு இருக்கு. ரெண்டுக்கு ஒன்றா இருக்க வாங்கி ஒட்டி வாங்கி நீங்கள் வந்து பெரிய பணக்கார அந்த என்ன சொல்லுவாங்க வந்து இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்றது, சூரியவம்ச படத்தில் பாட்டு வரும் தெரியுமா, அந்த பாட்டை மெயினில் வச்சுட்டு வேலை செய்யுங்க, அப்போ பெரிய பணக்காரன் ஆக முடியும். நாங்களும் அப்படிதான் வீடியோ எடுக்கிறோம், பார்க்கலாம். பணக்காரன் ஆகலனால பிச்சைக்காரன் ஆகிடும். சூர்யா இப்போ உள்ள வந்துட்டோம்ல, என்ன ஃபீல் பண்ணுற? பப்ளிக்காக கேட்குறீங்களா காமனாக கேட்குறீங்க? என்ன பப்ளிக்கே காமன்? பப்ளிக்காக நான் சொல்லணும்னா ஓசில் ஏசி காலத்தவங்களுக்காக வருவேன். இல்லைன்னா காசுனாலும் பணக்கார புத்தி மாதிரி வச்சுக்கின்னு அங்கேயும் நடமாடுவேன். ஆனால் நம்ம எத்தனை வந்து 200 ரூபாய் நெட்டுக்கே போயிடுச்சு. வாட்டர் பாட்டில் வாங்கிட்டா நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டிலே 30 ரூபா வேணுமா இங்கே? ஆமாம், வரும்போது வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்களா? இங்கே தான் வந்து உண்டை கட்டி சாப்பிட்ற இடம். நீங்கள் என்னதான் காசு வச்சிருந்தாலும் உண்டை கட்டி சாப்பிடலாம். நீங்கள் வாங்க, பீஸ்ஃபுல்லாக பேசணும், பிஸ்னஸை பற்றி பேசணும், அப்புறம் வந்து ஊர் கதை பேசணும். உங்கள் ஃப்ரெண்டு யாரும் லவ் பண்ணி நான் பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணணும்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பேசினா பீஸ்ஃபுல்லாக நிறைய ஐடியா வரும். வாங்க பார்க்கலாம். ஜிபர்ரா சூர்யா, கேஎஃப்சி நிறைய கடை இருக்கு. பேர் படிக்கிறதுல நிறைய பேர் இருக்குன்னு சொல்லிட்டாரு அவரு. இதெல்லாம் நோட் பண்ணிங்க, ஷேர் படிங்க, அந்த படிங்க, அது படிங்க.
அது என்ன பேரு? அது என்ன? அந்த பேர் படிங்க சார். அந்த பேர் படிங்க. இதான் வாங்க. வரண்டா சின்னசாமி.